அப்பா உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். praise the Lord. ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமென். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே, பாடுமா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கற்றுத்தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சுத்தம் மட்டும்தான் எங்க வாழ்க்கையில நடக்கணும்பா. ஒத்து பிரியமில்லாத எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். நீர் எங்களோடு இருப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். ஆமென். கிருபை கிருபைக்கு நன்றி அப்பா. பிரபு உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, அழகானவர்
இயேசு அழகானவர். சொல்லுமா, அழகானவர் இயேசு அழகானவர், அருமையானவர் ஈஸ்வர், இனிமையானவர், இன்பமானவர், என் சுவாசமானவர். ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம், ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம், நேசமடியே என்றும் பக்கம், நேசர் மடியே என்றும் பக்கம். அழகானவர் இயேசு அழகானவர். சொல்லுங்க, அழகானவர் இயேசு அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், ஆசமானவர், என் சுவாசமானவர். தலைமுடி சுருள் சுருளானவர், வெண்மை சிவப்புமானவர், என் நேசர் 1000-10,000ங்களில் சிறந்தவர். அவர் அழகில் சிறந்தவர், மனுபுத்திரரில் அவரை போல அழகு யாருமே இல்ல. Jesus, hallelujah. தலைமயிர் சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர். தலைமயிர் சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர். அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அருமையானவர். நேசர் இனிமையானவர், நேசர் இனிமையானவர். என் நேசர் வெள்ளை போல சென்று நான் அவருக்கு மணக்கும் மணந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே. அருமையானவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்மநேசர், ஆனவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்மநேசர், உண்மையானவர் இந்த நேசர், இனிமையானவர். சொல்லுங்க, அருமையானவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்மநேசர். ஆட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவர் இவர், 10,000 சிறந்தவர் என் நேசர். பிரபரபலதரம் என் நேசர் வெள்ளை போல சென்று என் நண்பர் மறி கொடுத்து பூங்கொத்து நான் அவருக்கு மணந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அருமையானவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்மநேசர், அருமையானவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்மநேசர். வெள்ளை போட சென்று நண்பர் மறி கொடுத்து பூங்கொத்து நான் அவருக்கு மணந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். சொல்லுங்க, என் நேசர் என்னுடையவர். ஆமென். அவர் 1000-10,000ங்களில் சிறந்தவர். அவர் துதிக்கு பாத்திர, அவர் மகிமைக்கு பாத்திர. அவர் எனக்காக அந்த கேடு அடைந்தார். சொல்லுங்க, அழகில் சிறந்தவர் நமக்காக அந்த கேடு அடைந்தார். ஓ, மனுஷரில் யாரும் காணத்துக்க
காண முடியாத ரூபம் உள்ளவராக மாறினார். எதற்காக? நம்மை அவரை போல் அழகாய் மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. அலங்கோலமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுவதற்காக அவர் அழகை இழந்தார். ஹல்லேலூயா. அருமையானவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்மநேசர். சொல்லுங்க, அவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்ம. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் அருமையானவர், அவர் இனிமையானவர், அவர் இன்பமானவர், அவர் ரூபமானவர். அருமையானவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்மநேசர். அருமையானவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்மநேசர். அவரோடு உறவாடுங்க, அப்படியே உறவாடுங்க, அந்நிய பாஷையில பேசி தேவனோடு சஞ்சரிங்க, உறவாடுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனோடு உறவாடுற ஒரு வாழ்க்கை. அருமையானவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்மநேசர். அருமையானவர் இந்த நேசர், இனிமையானவர் ஆத்மநேசர். என் நேசர் வெள்ளை போல சென்று என் நண்பர் மறி கொடுத்து பூங்கொத்து நான் அவருக்கு மணந்து மணந்து பூச்சாவே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. இயேசு பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. ரே பரபலபோ ரே பரபரபரபா ஓரா பரபரக பரபலபோ ரே பரபரதரபரபலபரபரக பரதரபரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயாவே. அல்பாஹு மேகாவர்க்கு ஹல்லேலூயாவே. சலோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயாவே. அல்பாஹு மேகாவர்க்கு ஹல்லேலூயாவே. ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க. திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பாஹு மேகாவர்க்கு அல்லேலூயாவே. துதிங்களாமே முதிர் வயதுள்ளவர்களே, ஓ சகல பரிசுத்தவான்களை கர்த்தரை துதிங்கள். தேசத்தில் உள்ளோரை நடந்து பாருங்கள். ராஜனுக்கு மாமுடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பாஹு மேகாவர்க்கு அல்லேலூயாவே. குற்றம் இல்லா பாலகனே குடிவுங்கள். வெற்றி வேந்தரே சுவை பாடுங்கள். குற்றமில்லா பாடகரே கூடி உங்கள். வெற்றி வேந்தரே சுக்கு கொடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க, திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பாஹு மேகாவர்க்கு அல்லேலூயாவே. ஷாதரா பிரகப ரே பிரபலப ஓரா பிரபரபலப ரே பிரபலதரபரகபரபலப. ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன். ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பாஹு மேகாவர்க்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா
அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அப்படியே நல்ல ஆவில் 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 எரியுது எரியுது. ரெட்ட தளங்குள்ள நாக பாம்புகள் எரியுது எரியுது. வலு சர்ப்ப எரியுது. எந்தெந்த வீட்டுல ஆராதனை சத்தம் கேட்கும் அங்கெல்லாம் பிசாசு அலறி ஓடுது, மாந்திரிக அலறி ஓடுது. ஓ தவளை நாவியில் எரிந்து ஓடுது. கழுத்துல கட்டி இருக்கிற அந்த பாம்பு கயிறுகள் எரியுது 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 எரியுது. பயர் நீண்ட நாட்களா ஹல்லேலூயா வேதனைப்படுத்தி கொண்டிருக்க அந்த சர்ப்பம் எரியுது எரியுது. தலையில இருக்கிற சர்ப்பங்கள் எரியுது. முதுகுல இருக்கிற சர்ப்பம் எரியுது. பாதாளத்தின் ஆவிகள் எரியுது எரியுது அலறி ஓடுதே. ராஜாதி ராஜன் இயேசு மகாராஜன். அவர் ராஜ்யம் எங்கும் மகா மாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன்னோடு போராடினவனை தேடியும் காணாதிருப்பாய். இருள்கள் விலகி ஓடுது. ஆச்சரியமான ஒளி ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டு இருக்கிற ஆச்சரியமான ஒளி ஒவ்வொருவரையும் பிரகாசிக்கிறது, ஒவ்வொருவரை அலங்கரிக்கிறது. மகிமை மகிமை glory. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. ராஜாதி ராஜன் இயேசு மகாராஜன். அவர் ராஜ்யம் எங்கும் மகா மாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. ரபல பரபல தரபரி பல தரபர பர பல பர பல பர பல பர பல பர பல பர பல சகல சகல கூட்டத்தார்களே சசங்கங்கள். மகத்துவ ராஜன் இவரே மாமுடி சூட்டுகள். ராஜாதி ராஜன் இயேசு மகாராஜன். அவர் ராஜ்யம் எங்கும் மகா மாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. சொல்லு ஆமென். பொறாமை ஆவிகள், பெருமை ஆவிகள், கலகத்தின் ஆவிகள் எரியுது 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 எரியுது. அசுரத்தின் ஆவிகள் எரியுது. ஃபயர் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர் ஃபயர் அனாயிண்டிங். ஒவ்வொருவரை நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்பட்ட ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கட்டும். தேள்கள் இறங்கட்டும். தேள்களின் ஆவிகள் இறங்கட்டும். பாதாளத்தின் ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். அந்தந்த வீடுகளை விட்டு வெளியேறு 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 வெளியேறு. உனக்கு அதிகாரம் இல்ல. துறைத்தனங்கள் அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியேறங்க. கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தான். இனி அதிகாரம் இல்ல. எந்தெந்த சரீரத்தில் இருக்கியோ வெளியேறு. மூளை நரம்ப விட்டு வெளியேறு. கண்களை விட்டு வெளியேறு. பல்ல விட்டு வெளியேறு. நகங்களை விட்டு வெளியேறு. சுருள் சுருளானவர் வெண்மையும் சிவப்புமானவர். சொல்லும் தலைமயிர் சுருள் சுருளானவர் வெண்மையும் சிவப்புமானவர். அழகானவர் இயேசு அழகானவர். அழகானவர் இயேசு அழகானவர். அருமையானவர் நேசர் இனிமையானவர். இன்பமானவர் என் சுவாசமானவர். ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம். சொல்லுங்க ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம்
நேசமடியே எந்த பக்கம் நேசமடியே என்று பக்கம் நேசமடியே என்று பக்கம் ரே பிரபரா கபரா பலபோ ரே பிரபரா பலபோ ஓரா பரபலா ரே கபரா பலபோ ரே பிரபா கரபோ ரே பிரபரா பலபோ ரே பிரபா. பணிவிடை தூதர்கள் இறங்குகிறார்கள். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உங்களுக்கு பணிவிடை செய்ய தூதர்கள் இறங்குகிறார்கள். பூட்டப்பட்ட கதவுகளை அவர்கள் திறக்கிறார்கள். சாவியோடு கீயோடு வந்து திறக்கிறாங்க. நீண்ட நாட்களை பூட்டி இருக்கிற பல கதவுகள் இந்த நாள் திறக்கப்படுகிறது. இந்த ஆராதனை வேளையில திறக்கப்படுகிறது. பல ரகசிய அறைகள் திறக்கப்படுகிறது. பல ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவர். தலைமுறை சாபங்கள் எரியட்டும். உடையுது. தலைமுறை வருகிற சாபங்கள் உடையுது. சாப கட்டுகள் உடையுது. பாவ கட்டுகள் உடையுது. பாரம்பரிய கட்டுகள் உடையுது. பயத்தின் ஆவிகள் வெளியேறுது. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், ஆவியானவர். நன்றி அப்பாடி செய்த நன்மைகளுக்காக நன்றி. உடையான சேர்த்து எங்களை தூக்கி எடுத்தீரே, எங்களுக்காக கடைசி ரத்தத்தை சிந்தினீரே, கிருபைக்கா நன்றி. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஆவியானவரே. மனக்கசப்புகள் வெளியேறிக் கொண்டு இருக்கிறது. மனக்கடினங்கள் வெளியேறிக் கொண்டு இருக்கிறது. இருதயத்தில் தேவ மகிமை. பாவமானீரே இந்த நீதியாங்கிட, சாபமானீரே சாபம் நீங்கிட. நன்றி ராஜா. நன்றி தேவா. நன்றி ராஜா. சொல்லு நன்றி தேவா. Hallelujah. நன்றி இயேசுவே. பாவத்தின் சுமையகற்றி பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி கடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரமீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. பரிவாக சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா
ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள் வந்தது. மனைவி மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார். மறுமையின் வாழ்வினிலே மன்னவர் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே மன்னவர் பாதத்திலே, பசிதாகமின்றி துதிகானம் பாடி அரணோடு நிதம் வாழுவே. துதிகானம் பாடி அரணோடு நிதம் வாழுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மீண்டும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. சதர பரக பலபரி பிரபர பலபர ora barabara kabari baladara barabara baladara ரோப்ரோஷி பிரபரங்க பரி பாலதரபா. எல்லா எகிப்தின் அடிமை தனங்கள் உடையுது உடையுது. அடிமைத்தன கட்டுகள் உடையுது. பாவ கட்டுகள் உடையுது. பாவத்தின் சுமை அகற்றி கடும் பாடால வலிவின் பாவத்தின் சுமை அகற்றி கடும் பாடால வலிவிலக்கி பரிவாக நம்மை கனிவுற்று காக்கும் பரிசுத்த தெய்வம் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காக்கும் பரிசுத்த தெய்வம் அவரே. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்திடுவார். இது வந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வை தருகின்றாரே. இது வந்த நடனத்தோடு அப்பாவுடைய சமூகம் நடனத்தோடு ஆராதிங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you, Jesus. இன்று கண்ட எகிப்தின் நீதி காண்பது இல்லை. கர்த்தர் உனக்கு அலக்காடுகின்றார். உங்களை எகிப்தின் சுமைக்கு கர்த்தர் உங்களை விலைக்கு விடுவிக்க என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் உங்களை விடுவிக்க கர்த்தராக எல்லா பாரத்தில் நின்று எல்லா அடிமை தந்த நுகத்தினின்று கர்த்தர் இப்பொழுது உங்களை விடுவிப்பார். உங்களை விடுவிக்கிற தேவன் இந்த வேளையிலே அவர் எதெங்கும் விடுவிக்கிறார். நான் உன்னை சகல அடிமை தந்த நுகத்தென்றும் விடுதலையாக்குவேன். உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். உன்னை நான் பேச அழைத்தறிந்தேன். நீ என்னுடையவள், என்னுடையவன். உன்னை இந்த கருத்திலிருந்து ஒரு பறித்து கொள்ள முடியாது. நீனே ஷீகா பராகாதா ராகாதானா சந்தரபா ஓரியந்தர்பா. எல்லா பூட்டுகள் திறக்கப்பட்டோம். அப்பா அடைக்கப்பட்டல எல்லா தகப்பை பூட்டுகள் திறக்கப்பட்டோம். வாய்ப்புகள் கிடைக்கட்டும் ராஜா. ரீதனா ஷல்லோதனாந்தரப்பா ஏக்கா நாம் அன்று கீழ் காற்று வீசி வனாந்தரத்திலே அப்பா காடைகளை கொண்டு வந்து குவித்தது போல அதிசயங்கள் அற்புதங்களால் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அப்பா குவிக்கப்பட அப்பா வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ரியாந்தானா ஷீகா பராந்தா ரியாந்தரவா ஏல் பாதானா மனாந்தரமா
நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரேசர் உமக்கு நன்றி ராஜா. அப்பா நன்றி ராஜா. ஓடிகா நஷிகாபா ரங்காதா நம்ம ஒவ்வொருவரும் நினைப்பதற்கும் ஜெபிப்ப அதிகமாக அப்பா என் தேசத்துல கிரிகளை நடப்பீங்க. ஓ நீ நடப்ப கிரிகளை நீரே பயங்கரமானவர். ஜாதியில் கண்டு உணர்ந்து கொள்ட்டேன். ஜாதிக்கு பயமுண்டா கட்டாவே நீ ஒருவரே வல்லமை பெரியவர் என்பதை ஜாதியில் உணரட்டும் ராஜா. இஸ்ரவேலை தேவன் ஒருவர் உண்டென்று அவரே வானத்தை பூமி படைத்தவர். அவராலே எல்லாம் உண்டாக்கப்படுது. அவரை அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை என்பதை ஜாதியில் உணரட்டும் ராஜா. தூர ஷீகாபா ரங்காதே யஜனாமர அந்தர்பா எல்லாம் கடின இருதயங்கள் ஓ ரீகா நம்ம ஒட்டோட்டுன்னு ஏற்றி நாமத்தாலே அகங்காரங்கள் அப்பா தகப்பனிமா ஓ எல்லாம் ஏசு நமதில் கர்வங்கள் பெருமைகள் மேட்டுமைகள் எல்லாம் ஏசு நமதில் எரிந்து போட்டது. மேட்டுமை கண்கள் நாவுகள் எரிந்து போட்டது. அகங்காரங்கள் நாவுகள் எரிந்து போட்டது. எரிந்து போட்ட மணிகான ஸ்ரீகாதான சங்கரபா யகா பரா கராபா ஏசபேல் நாவி எரிந்து விட்டது. திருச்சபைகளை குடும்பங்களை ஆளுகை செய்கிற ஏசபேல் ஆவிகள், அடிமைத்தன ஆவிகள், மிருகத்தின் ஆவிகள் ஓ ஏசு நாமத்தாலே ஓ துர்க்கிரிகளை தூண்ட வைக்கின்ற ஏசபேல் ஆவிகள் எரிந்து போட்டோம், எரிந்து போட்டோம், எரிந்து போட்டோம், எரிந்து போட்டோம். ஓ ரியாந்தர்பா அருவருப்புகளை சபைகளில் செய்கின்ற ஆகா ஏசபேல் ஆவிகள் எரிந்து போட்டோம், எரிந்து போட்டோம். அக்னி இறங்கி பற்றிக்கட்டும். வாலிபுலக்கு ஏசபேல் ஆவி இளம்பெண்களின் சரீரங்களை கரைப்பட்டு ரசித்து இயேசுவின் ஆவி தாறுமாறு நாம் வேசினாக விவச்சனாக எரிந்து போட்டும். சிந்திலை கிடைக்கிற எல்லா வேசின விவச்சனங்கள் எரிந்து போட்டு எரிந்து போட்டு பரிசுத்த உண்டாகட்டும், பரிசுத்த உண்டாகட்டும், பரிசுத்த உண்டாகட்டும், பரிசுத்த உண்டாகட்டும். ஓ ராகாமா ராகாதா நஷிகாபா ராகாதா நஷா மான்கால்களை போல மாற்றி உயர்ந்த தலங்களை அப்பா நடக்க பண்ணுகிறாங்கப்பா. கால்களை வல்லமே கால்களை பலன் குன்றினவனுக்கு அப்பா எலும்பொடித்தவருக்கு கால் சூம்பி பண்ண ஒவ்வொரு கால்கள் நிமிரட்டும் ஏசு நாமத்தாலே. சூம்பி பண்ண கைகள் கால்கள் நிமிரட்டும் நடக்கட்டும் ஏசு. புதிய கால்கள் புதிய கைகள் உருவாகட்டும் ஏசு நாமத்தாலே, உருவாகட்டும் ஏசு நாமத்தாலே. ரகினா ஷீகாபா ராங்காதான ஷியானரபல் லேகாமா நந்தேனா ஹந்திரபச்சி என்று அப்பா அருவருக்கப்பட்ட இகழப்பட்ட காரியங்களை எல்லையிலிருந்து விரட்ட அப்பா அவங்க பிரியமில்லாத காரியங்களை அவங்கவுங்க வீட்டில் அந்த உள்ளங்கள் இல்லங்களை எடுக்க அப்பா கிருபை செய்யுங்கப்பா. எல்லா அசுத்த கிரியைகளை கொண்டு வருகின்ற எல்லா தேவையற்ற காரியங்கள் பேப்பர்கள் படங்கள் அப்பா செல்போன் எல்லாம் ஏசா எரிக்கப்பட்டு போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம். ஓ சாபங்களை கொண்டு வருகின்ற பொருள்கள் தீட்டை கொண்டிருந்த பொருள்கள் தேவன் மகிமை கிடைக்கின்ற பொருள்கள் எல்லாம் உள்ளங்கள் இல்லைங்கிட்ட அகற்றப்பட்டு போவதாக, அகற்றப்பட்டு போவதாக. தேவ மகிமைக்கு எதிரான எல்லா காரியங்களும் அப்பா அகற்றப்பட்டு போட்டோம். உங்களுடைய பரிசுத்தலத்திலே நீர் உலாவின்ற சாணத்தை எந்த அருள்ப்பு இருக்கக்கூடாது ராஜா. தூரா ஷீகா பாரா கந்தா ரபா ரகா தன ஷீகா பாராந்தல் லேகானா ஷீகா பாராபா தீபத்தை எல்லாமே இறங்கட்டும் தகப்பனே. பாகிஸ்தான் எல்லாமே இறங்கட்டும் ராஜா. அப்பா தகப்பனே தேசத்தில் தகப்பனே அப்பா குறிப்பிட்ட மக்களுக்கு கண்டவன் இல்லை அநீதிக்கிறாக தேவ நீர் எழுந்துவிடாக சத்திர சிறந்து போவாக. அப்பா இனப்படுகொலைகள் அப்பா மத மோதல்கள் தகப்பானே எத்தனை குடும்பங்கள் எத்தனை வீடுகள் இடிக்கப்படுகிறது, எத்தனை மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. தேவனே என் தேசத்துக்கு இறக்கம் செய்வீராக, என் தேச ஜனங்களை பாதுகாப்பீராக. அப்படிவிட மிருக ஆவிகள் கலக ஆவிகள் எரிந்து சாம்பலாகட்டும், எரிந்து சாம்பலாகட்டும், எரிந்து சாம்பலாகட்டும். என் தேச ஜனங்களை அப்பா சிறுபான ஜனங்களை மூடிக்கொள்ளுங்க ராஜா. தூர ஷீகாபா ராங்கரபா மிருக ஆவிகள் ரத்தம் சிந்திர கலகாவிகள் ஓ ரத்த வெறி கொண்ட ஆவிகள் எரிந்துபட்டும், எரிந்துபட்டும், எரிந்துவிடும். தேச சமாதானம் கிடைக்கின்ற ஆவிகள் எரிந்துவிடும். அப்பா மனிதர்களுக்கு தீங்கு விளைக்கும் ஆவிகள் எரிந்துபட்டும், எரிந்துபட்டும். ஓ ரீகானா ஷீகா பராங்கா பராந்தல் லேகாந்த மதவரி இனவரி கொண்ட அப்பா என் கூட்டங்கள் சங்கரிக்கப்பட்டு போட்டு இயேசு நாமத்தாலே ஓ அக்னி இறங்கட்டும், அக்னி அப்படிப்பட்ட ஒவ்வொரு கூட்டங்களில் அக்னி இறங்கட்டும். தொடுங்க, பற்றுங்க, ரச்சிங்க அப்பா. ஒவ்வொரு ஜனமும் மண்டை திரும்பட்டும் ராஜா. ஜாதிகள் நிறைய கட்டளென்று அறிந்து கொள்ள பயமுண்டா கத்தாவே. தேரா ஷீகா பராகாதான ஷீகா பராங்கா பாலா ஷீகா பராங்கராந்தரபல் லேகானமான தேவரீர் எழுந்தலுகிறாக. இந்த சட்டத்தை சிறந்து அழிந்து போவாக. தேவரீர் எழுந்தலுகிறாக ராஜா. நீருடைய அப்பா ஓங்கிய பயத்தோடு வல்லமின கர்த்தோடு எழுந்தலும் கர்த்தாவே, எழுந்தலும் கர்த்தாவே. தூர ஷீகா பராகந்தர்பா அப்பா ஏழு ஜனங்களிலிருந்து வஞ்சிக்கப்பட்ட பணங்கள், திருடப்பட்ட பணங்கள், ஏமாற்றப்பட்ட பணங்கள் திரும்ப வந்து சேர்வதாக,
அபகரிக்கிற எல்லா பணங்களும் திரும்ப கிடைக்கட்டும். நிதி நிறுவனமாக அப்பா ஏமாற்றப்பட்ட பணங்கள் திரும்ப கிடைக்கப்படுவதாக, திரும்ப கிடைக்கப்படுவதாக அப்பனே இயேசு நாமத்தாலே. ஓ ரீகா, நான் என் தேச ஆளுகை செய்த எல்லாம் கள்ளச்சார ஆவி, மதுபான ஆவி எரிந்து போட்டும். மதுபான அடிமைகள், மதுபான நுகத்து அடிமைகள் எரிக்கப்பட்டு போட்டும், எரிக்கப்பட்டு போட்டும். ரோகோ ஷீகா பாரா அந்த எல்லாம் சோம்பல் நாவில் எரிக்கப்பட்டு போட்டும், சோம்பல் நாவில் எரிக்கப்பட்டு போட்டும், எரிக்கப்பட்டு போட்டும், எரிக்கப்பட்டு போட்டும். தாரா ஷீகா பாரா அந்த ரபா ரகா ஷீகா பாலா அந்த லபா. இத்தாலியில் வல்லமே, ரோம வல்லமே, கோரிக்கா அயர்லாந்து வல்லமே இறங்கட்டு, வல்லமே 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 வல்லமே, நெதர்லாந்து வல்லமே இறங்கட்டு. ஏசு நத்தம், ஏசு நத்தம், ஏசு நத்தம். இவரு ஷீகா பாராகா ஷீகா பாராபா. பிரான்ஸ் வல்லமே அப்பா உண்மை, அப்பா உண்மை ஏமாற்றி உமக்கு வஞ்சகமணி, உமக்கு துரோகம் பண்ண அப்பா தேசங்களுக்கு தகப்பனை இறக்கம் செய்யுங்க ராஜா. உண்மை மறந்த அப்பா உன்னை உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ண ஒவ்வொரு தேசங்களையும் சந்திங்க அப்பா. பிரான்ஸ் தேசக்காரர்கள், ஜப்பான் காரியம் தகப்பனே உன்னை வல்லமை, உன்னை வல்லமை. ரேகா நஷீகா பராங்க ராந்தர கந்தரம் நேகா நஷீகா பராங்க ராங்க நஷீகா பராங்கரபல் லேகா நா தேனா தேனா துனஷீகா பராங்கரபல் ஏ தேனா தனஷீகா பராங்க பராக தனஷியாந்தரபல் தீவாரா தனஷீகா பராக வாந்தரபா. பாவ இருள், சாவ இருள் நிறைந்த தேசங்களில் ரட்சிப்பு வெளிச்சு உதிக்கட்டும். எல்லா வலு சர்ப்பங்களின் தாவரங்கள் அக்னிகட்டும், எரிந்து சாம்பலாகட்டும். ஓ ரீகானா ஷீகா பாராபா. ஜனங்கள் அடிமையில் பயன்படுத்தப்பட்ட மோகத்தின் ஆவிகள் அப்பா துரீச்சின் ஆவில் எரிக்கப்பட்டு போட்டோம். சரீரம் கரையப்பட்ட துரீச்சின் ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். மாம்சத்துக்கு எரிக்கப்பட்டு போட்டோம். சண்டைகள், சச்சரவுகள், கோபங்கள், பொறாமைகள், வாக்குவாதம் கொண்டு அப்பா சபைகளை, ஊழியங்களை கெடுக்கின்ற எல்லா குள்ளங்களின் ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். மாம்சத்தின் காரிகள் சபையிலிருந்து, ஊழியங்கள் அப்பா பிள்ளைங்களிருந்து, தேவ பிள்ளைங்களிருந்து எரிக்கப்பட்டு போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம். எல்லா மாம்சிக ஆவிகள் எரிக்கப்பட்டு தேவரீர் ஆளுகை செய்வீராக, தேவரீர் ஆளுகை செய்வீராக அப்பா. கண்கள் இதயம் உண்மை பார்க்கட்டும், உண்மை குரலை கேட்கட்டும், சித்தம் செய்த ராஜா அப்பா. பலிபீடத்திலே சரீரங்களை ஜீவல ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க ராஜா, ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க. புத்தில சிந்தையில ஒரு மறுபானத்தை கட்டிடுங்க தகப்பனே. ஓ ராகா ஷீகாபா ராகாத நஷீகாபா லாந்த ராந்த லாபன் லேகானா ரீகானா ஷீகாபா ரங்கபா ராந்த ரபன். ஓ நெறிந்த நாள்கள் அப்பா நிமிர பண்ணீராக அப்பா. மங்கி இருந்த திரிகள் அனல்மூட்டப்படுவதாக, அனல்மூட்டப்படுவதாக. விசுவாசத்துல அப்பா அவிசுவாசோடு சந்தேகத்து காற்றில் அடைபட்டு அழுகிற கப்பல்களை போல இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச வர இறங்கட்டும், விசுவாசம் வர இறங்கட்டும் அப்பா. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து பார்க்காமல் வார்த்தையை பார்த்து முன்னேறி செல்ல கிருபை உண்டாகட்டும். வார்த்தை பற்றி கொண்டு, வார்த்தை பிடித்து கொண்டு, வார்த்தை பேசி பேசி நன்மையை சுதந்திரிக்க கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். தூர ஷீகா வர வர அந்த ரவார ஆந்த ரபலவா லேக்கேனா சந்தனம என்னை பலப்படுகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் என்று வார்த்தை அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு எல்லா காயங்களும் செய்து முடித்து ஜெயம் கொண்டு உன்னை சன்னிதானத்திலே காணப்பட அப்பா கிருபை இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் ராஜா. உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க அப்பா, போராட்டம் ஜெயிக்க மேற்கொள்ள கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும். பிசாசின் தந்திரனை அறிந்து அவனை ஜெயிக்க, அதை ஜெயிக்க வல்லமை இறங்கட்டும், வல்லமை வல்லமை வல்லமை. ஓ ரீகானா ஷீகாபா. ஒரு வைராக்கியத்தின் ஆவி பீனகாஸ் போல, தானியேல் போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல வைராக்கியத்தின் ஆவி இறங்கட்டும் உமக்கென்று அப்பா. எந்த சூழ்நிலையில முன்னேறி செல்ல ராஜா கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். உமக்கென்று காத்திருக்க, உமக்கென்று ஓட கழுகுகளை போல பலன் உண்டாகட்டும். காண்டாமிருத்தத்தை பலன் இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும் வல்லாமை. ரேகா நஷீகா பராங்க ரந்த ரபல் தேரா தன ஷீகா பராங்க ரபல் ஏகாரே அந்தரி அந்தரி அந்த ரபல் ஏஸ்னா தாரா ஷீகா பராகா ரியாந்தரி ரேக பல தூரா ஹந்தர் ஹந்தர் ரபல் ஏகதனஷந்தரபோ. மகிமை 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 அப்பா. அவன் மகிமை காணட்டும், அவன் மகிமை ஒவ்வொரு ருசிக்கட்டும் அப்பா. அவனை மகத்தின் அறிவாய் ஒளியால் ஒவ்வொரு முகத்தை பிரகாசிக்கணும். அவனை மகிமை காணட்டும் ராஜா.
Ura prabara balabari prabara bari baladara bari baladara bashadarada. நல்ல நல்ல வாய் திறந்து ரேப்ராபா காபாரி பாலா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரேப்ராபா ரபாலா. ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வடியுது. ரேப்ராபா ரபாலா தரபா. ஊரா பிரபரபாலா தேரே பெருஷிதரு. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பிரபலா தர பிரபஷம பிரபலா தர பஷி பரபர கபல. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க. தொடர்ந்து உங்க பிரசனத்திலே யோசிங்க. இந்த வாரம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த கரம் கூட இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அற்புதங்களை, அடையாளங்களை செய்து இந்த மனமகிழ்ச்சி நாள் ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துங்க. Glory to Jesus. இந்த வாரத்திலும் பிறந்த நாள், திருமண நாள் காண இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தலைமுறையா நீருங்கள் தேவனா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து பெருக பண்ணு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆன்லைன் சண்டே சர்வீஸ் நடைபெறும். எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து 1 பேதுரு அப்போஸ்தலன் பவுல் பேதுருக்கு எழுதிய நிருபத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சில வசனத்தை தியானிக்கலாம். தீமைக்கு தீமையும். அடுத்த வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாளை காண வேண்டும் என்று இருக்கிறவர் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. வாசிக்கலாம் தொடர்ந்து. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர. ஆமென். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண விரும்புறீங்களா? ஆமென். ஒருவன் தான் ஜீவனை விரும்புறீங்களா? ஆமென். நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு நாட்களை காண விரும்புறவங்க தன் வாயை பொல்லாப்புக்கு விளக்கணும். ஆமென். கபடத்துக்கு விளக்கணும். ஆமென். சமாதானத்தை பின்பற்றணும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. ஆமென். நீதிமான். ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு. ஆமென். நீதிமான்கள். ஆமென். நம்ம மேல ஆண்டவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா நோக்கமா இருக்கு. அவர் நம்மள பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை எங்க போறான், எங்க வர்றான், என்ன தேவையோடு இருக்கிறான் சொல்லி அவர் நம்மை பார்த்துட்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அவனுடைய கூப்பிடுத வாசிக்கலாம். அடுத்தது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. ஆமென். அவருடைய செவிகள் நாம் ஜெபிப்பதற்கு அது கவனமா இருக்கு. அது கவனிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கு. என் பிள்ளை என்ன சொல்றான், என்ன. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் இன்னைக்கு உங்களுக்காக அவருடைய செவி எப்போதும் திறந்திருக்கு, கவனமா இருக்கு. எப்போ என் பிள்ளை வருவான், என்னோடு பேசுவான்,
இத கேட்பான்னு சொல்லி அவர் அவளோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா நம்ம எப்போ வந்து கேட்போம்னு சொல்லி அவர் ஆசையோடு காத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வந்து அவரிடத்துல நம்ம பேசும்போது, வாயை திறந்து அறிக்கை பண்ணும்போது, நாம் விசுவாசிக்கிறதை அறிக்கை பண்றதுல உறுதியாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அறிக்கை பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நீதிமான் உடைய கூப்பிடுதலுக்கு முதல்ல வாசிக்கலாம். நீதிமான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் மேல் நோக்கமா இருக்கிறார். சொல்லுங்க. கவனமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் மேல நோக்கமா இருக்கிறார். ஆமென். ஒருவேளை உங்க மனுஷர்கள் கேர் பண்ணாம இருக்கலாம், உங்க பெற்றோர்கள் உங்களை கேர் பண்ணாம இருக்கலாம். ஆண்டவர் உங்க மேல நோக்கமா இருக்கிறார். ஆமென். அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு அவருடைய கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க போற இடத்துல எல்லாம் ஆண்டோடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கு. ஒருவேளை உங்க பிள்ளைங்க தூரத்துல இருக்கலாம், நீங்க நினைக்கல என் பிள்ளைங்க என்ன சூழ்நிலை இருக்காங்களோன்னு சொல்லி கலங்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் அவங்கள பார்த்துட்டே இருக்கு. ஒருவேளை உங்க கண்கள் பார்க்க முடியாம இருக்கலாம். ஆண்டோடைய கண்கள் நீதிமானை, ஆண்டோடைய கண்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. அவர் நோக்கி பார்க்கிறார். ஆமென். அவர் நோக்கி பார்க்கிறார். ஆமென். நம்முடைய பிள்ளைங்கள் அவர் நோக்கி பார்க்கிறாராம். ஆமென். அப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பன். ஆமென். எவ்வளவு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். அவருடைய செவிகள் நம்முடைய சத்தத்திற்கு எப்போது அது திறந்தே இருக்கு. அது எப்போது அது திறந்தே இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கு. ஆமென். உங்களுக்கு யார் யார் தீமை செய்யறாங்களோ, தீமை செய்ய நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு விரோதமா கர்த்தருடைய முகம் எப்போது விரோதமா இருக்கும். ஆமென். உங்க மேல அவர் பட்சமா இருக்கிறாரு. ஆனா உங்க சத்துருக்களுக்கு விரோதமா அவருடைய கோபம் பற்றி எரிகிறது. வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், ஆனா சத்துருக்களுக்கு பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். தொடர்ந்து வாசிக்கலாம் அடுத்த வசனம். நீங்கள் நன்மை பின்பற்றுகிறவர்களாகி உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றும் போது உங்களுக்கு ஒருத்தனுமே தீமை செய்ய முடியாது. ஆமென். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியத்தை நம்ம பின்பற்றோம். நன்மையாகிய தேவன் இயேசு, நல்ல தேவன் இயேசுவை நாம் பின்பற்றும் போது, நல்லவரை பின்பற்றும் போது, நன்மையான காரியங்கள் அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தில் எத்தனையோ நன்மையான காரியங்கள் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நாம் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒருவனும் தீமை செய்ய முடியாது. ஆமென். நீங்கள் நன்மையை பின்பற்றும் போது உங்களுக்கு தீமை ஒருவனும் தீமை செய்ய முடியாது. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆமென். நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்களா? பாக்கியவான்கள். ஆமென். நீங்க ஒருவேளை நல்ல காரியத்தை செய்து, தேவனுக்காக வைராக்கியமா நல்ல காரியங்களை செய்து ஒருவேளை நீங்க பாடுபட்டு இருக்கலாம். ஆனா வேதம் உங்களை பார்த்து சொல்லுது நீங்கள் பாக்கியவான்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு அஞ்சாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா அவருடைய முகம், ஆமென், அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எனவே யார் உங்களுக்கு விரோதமா பேசலாம், எழும்பி பேசலாம், என்ன சொல்லலாம், நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர்களோடு இருக்கிறது மாம்ச பயம், நம்மளோடு இருந்து நம்முடைய யுத்தத்தை நடப்பிக்க நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்திருங்கள், நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். அவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. ஆமென். நான் உன் கூட இருக்கேன், நான் உன் பட்சத்துல இருந்து உன்னை கண்ணோக்குவேன். என்னுடைய செவிகள் உன் கூப்பிடுதலுக்கு எப்போதும் திறந்திருக்கு. ஆமென். உன் மேல நான் பட்சமா இருந்து உன்னை கண்ணோக்கிட்டே இருக்கிறேன். என் கண்கள் உன் மேல நோக்கமா இருக்கு, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ என்ன செய்யற, நீ எங்க இருக்கிற, நீ எந்த பிரச்சனையில இருக்க, உனக்கு விரோதமா எவன் கண்ணி வைக்கிறான், உனக்கு விரோதமா எவன் சதி ஆலோசனை பண்றான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு எதிரா ஒருத்தனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உன்னோடு கூட இருக்கிறது நான். ஆமென்.
Thank you Jesus. நல்ல கரங்களை தட்டி அப்படி அந்நிய பாஷையில துதிக்கும் போது எல்லாம் கட்டு உடையுது உடையுது உடையுது. நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் நீங்க பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். நீங்க ஆண்டவருக்காக பாடுகளை பொறுமையோடு சகிக்கும் போது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்தையை சகிக்கும் போது, பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு மிக நிறைவான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் அன்பிற்குரியவர்கள், எனவே பாடுகள் வரும்போது சோர்ந்து பேராய், பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது, எழுதும்போது நீங்க பயப்படாதீர்கள். ஏன்னா உங்களை கண்ணோக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க, அப்பா என்ன கண்ணோக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் என்ன பார்த்துட்டே இருக்கு. நீதிமான்கள் ஆமீன் கூப்பிடும் போது என் செவிகள் எப்போதும் திறந்திருக்க ஆண்டவர் சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தராகிய தேவனை உங்க இருதயங்கள்ல பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தராகிய தேவன் அவரையே நினைச்சு, அதுதான் பரிசுத்தம். ஆமென். அவரே நமக்கு பரிசுத்தம். கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தம். அவரையே நினைச்சு அப்படியே ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். ஆமென். நம்முடைய சிந்தை ஒருமனப்படுத்தி அவரையே தியானிக்கும் போது, அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கல்வாரி சிலுவை நாம் நோக்கி பார்க்கும் போது அவர் சிலுவையில இருந்து வழிந்த அந்த ரத்தம் நம்மை தூய்மையாக்குகிறது. பெற்ற ரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. கர்த்தராகிய தேவனை உங்க இதயத்தில் அவரையே பரிசுத்தப்படுது. ஆமென். அவரை மூலமா தான் பரிசுத்தமாக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களால கனி கொடுக்க முடியாது. அவரோடு இணைஞ்சி 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 நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். ஆமென். செடியோடு செடி பரிசுத்தமா இருக்கும்போது, வேர் பரிசுத்தமா இருக்கும்போது, அதுல ஒரு கிளைய ஒட்ட வச்சா அந்த கிளையும் பரிசுத்தமாயிரும். அதுதான் கிறிஸ்தவ. வேறாகிய கிறிஸ்து பரிசுத்தமா இருக்கிறார். அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். இந்த உலகத்தின் எந்த அசுத்தங்களும், எந்த வியாதிகளும், எந்த குப்பையும் நமக்குள்ள வர முடியாது. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்துல பரிசுத்தப்படுத்துங்க. உங்க இருதயம் அவரையே நினைக்கட்டும். உங்க சிந்தையெல்லாம் அவரால நிரம்பட்டும். எண்ணமெல்லாம் அவரா மாறட்டும். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாமே உன் சித்தம் செய்வது அதே எண்ணமா இருக்கணும். என்னெல்லாம் இயேசு. ஆமென். சிந்தனை எல்லாம் இயேசு எப்போதும். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். சொல்லுமா, உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா
ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அவரா இருக்கட்டும், உங்க சிந்தனை எல்லாம் அவரால நிரம்பட்டும். அவரையே தியானிங்க. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு ஆண்டவரை தியானிச்சான். அவன் ஒரு தியான நேரத்தை உண்டு பண்ணினான். அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான், கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ந்தாமே. நாம் அவரோடு உறவாடும் போது, சஞ்சரிக்கும் போது, இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போது, செடியோடு இணைக்கப்பட்ட ஒரு கொடியாய் நாம் வாழும் போது, நம்ம வாழ்க்கையில பாவம் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறபடியா பாவம் மேற்கொள்ள, அவருடைய நீதியில, அவருடைய கிருபையில, அவருடைய சாயல, கிறிஸ்துவின் பிரமாணத்துல நாம் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போது நம்மை பாவம் மேற்கொள்ள. தொடர்ந்து வாசிக்கலாம். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்போது ஆயத்தமா இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த என்னது நம்பிக்கை குறித்து, நம்பிக்கை. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குறித்து ஒருத்தர் உங்ககிட்ட கேட்கும் போது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அதை சொல்றது எப்பொழுதும் ஆயத்தமா, எப்போது ஆயத்தமா இருக்கணும். ஆமென். யாராவது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் எப்படி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னு கேட்கும்போது அதை சொல்றதுக்கு சாந்தத்தோட சொல்லணும். ஆமென். அவங்கள கடிந்து கொள்ளக்கூடாது. ஒரு சிலர் ஏட்டி போட்டி தான் கேட்பான். ஆனா நம்ம அமைதியா பதில் சொல்லணும். பொறுமையோட ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்லணும். அவர் எனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்து எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் என் பாவத்திற்கான தண்டனையெல்லாம் சுமந்துட்டார். அதை நான் நம்புறேன். ஆமென். அந்த நம்பிக்கை, அதை நம்புறேன். அதனால நான் ஆசீர்வதிக்கப்படும், அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்காக ரத்த சிந்தி இருக்கிறார், அதனால நான் நீதிமானா இருக்கிறேன், அதனால நான் பிள்ளையா இருக்கிறேன். என்னுடைய சுய நீதினால நான் ஒண்ணுமே இல்லை. சுய நீதிலாம் அழுக்கான கந்தன். அவருடைய நீதி தான். இன்னைக்கு அவருடைய நீதினால் தான் நான் வாழ்றேன். அந்த நம்பிக்கை. ஆமென். என்னென்ன காரியம் உங்களுக்குள்ள ஆண்டவர் நம்பிக்கை கர்த்தர் ஊற்றி இருக்கிறாரோ, மகிமை நம்பிக்கையாக தேவன் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம், அந்த ஆவிக்குரிய ரகசியங்களை மற்றவங்களுக்கு சொல்லும் போது சாந்தத்தோடு வணக்கத்தோடு அவங்கள கனத்தோடு அவங்கள எண்ணி புத்தி சொல்லணும் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமா, எப்போது ஆயத்தமா இருக்கணும். அதை சொல்றதுக்கு எப்போது நம்ம ஆயத்தமா இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டோடைய அன்பை சொல்றதுக்கு, ஆண்டோடைய சுவிசேஷத்தை, ராஜ்யத்தை சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். வெட்கப்படவே கூடாது. எத்தனை பேர் முன்னாடினாலும் எந்த இடத்துலனாலும் சொல்றதுக்கு வெட்கப்படவே கூடாது. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். நல் மனசாட்சி உடையவங்களா இருங்க. ஆமென். உங்களை யார் யார் அக்கிரமக்காரன் சொல்றானோ அவன் உங்களை பார்த்து வெட்கப்பட்டு போகும்படியாக அவங்களுக்கு முன்பாக நல்ல மனசாட்சி உள்ளவங்களா, நல்ல ஒரு மக்களா நீங்க வாழ்ந்து விலகி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கிறது. நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே தேவனுக்கு முன்பாக மேன்மை. அது எது மேன்மை? தீமை செஞ்சு பாடு அனுபவிப்பதை விட. ஆமென். தீமை செஞ்சு பாடு அனுபவிச்சா அது வேஸ்ட். ஆமென். ஆனா நன்மை செஞ்சு ஒருத்தனுக்கு நீங்க நல்லது செஞ்சு அவன் உங்களுக்கு தீமை செய்யறானா, தேவனுக்கு முன்னாடி அதுதான் மேன்மையா இருக்கும். ஆமென். நீங்க ஒருத்தனுக்கு தீமை செஞ்சு அவன் பதிலுக்கு தீமை செஞ்சானா அது பிரோஜனம் இல்ல. ஆனா நீங்க ஒருத்தனுக்கு நன்மை செய்து அவன் உங்களுக்கு தீமை செஞ்சானா அதுதான் தேவனுக்கு முன்பாக மேன்மையா இருக்கும். ஏசப்பா அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார். பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரை விடுதலையாக்குகிறவராக சுற்றி திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் நன்மை பெற்ற மக்கள் ஒரு நாள்ல அவரை பார்த்து சொல்றாங்க, இவனை அகற்றும், இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவங்க கூக்குரல் இட்டார்கள் என்று வேதம் சொல்லு. என் அன்பிற்குரியவர்களே, அதுதான் தேவனுக்கு முன்பாக மேன்மையா இருக்கிறது.
அதுதான் தேவனுக்கு முன்பாக மேன்மை. ஆமென். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்பட்ட அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா நன்மை செய்து நீங்க பாடுபடுவீங்களா? மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றான், அவன் வியாதியா இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் மாறினது, கண்ணீரினால் என் தலையணை நான் நனைத்தேன். ஒருத்தனுக்கு, என் ஃப்ரெண்டுக்கு வியாதி வந்துட்டான், நான் அவனுக்காக ரெட்டை உடுத்தி உபாசம் இருந்து ஜெபம் பண்ண, அவனுக்காக நான் கண்ணீர் சிந்தினேன். ஆனா அவன் எனக்கு தீமை செய்யறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு தீமை செய்யறான் சொல்லி தாவீது கதறாரு. அப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நடைபெறுதான். அதுதான் தேவனுக்கு முன்பாக மேன்மை. ஆமென். நீங்க தீமை செஞ்சு தப்பு செஞ்சுட்டு நீங்க அடிக்கப்பட்டுட்டு ஐயோ என் வாழ்க்கையில போராட்டம் பாடுன்னு சொன்னீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. ஆனா நீங்க நல்லது செஞ்சு கடவுளுக்காக வாழ்ந்து வைராக்கியமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து சில பாடுகள் மழையிலே கடந்து போறீங்களா, தேவனுக்கு முன்பாக நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பித்தார். தேவனும் அவர் எப்படி பாடுபட்டார்? தேவனிடத்தில் சேர்க்கும்படி, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஒரு தரம் போதும். நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக அவர் சிலுவையில பாடுபட்டார். எவ்வளவு அன்பு பாருங்க. ஒருவன் நல்லவனுக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுக்கலாம். ஆனா நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக அவர் நீதி உள்ளவராய் மரித்தார். ஏதோ அவன் பாவம் செஞ்சு மரிக்கல, கிறிஸ்து ஏதோ தப்பு செஞ்சு மரிக்கல. வேதம் சொல்லுகிறது, என்னில் பாவம் உண்டு என்று ஒருவன் என்னை குற்றம் சுமத்த முடியுமான்னு ஆண்டவர் கேட்கிறார். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் போய் சொல்றான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன். பிலாத்து சொல்றான், இவரில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்லி அவன் கையை கழுவிட்டான். இவருடைய இரத்த பழிக்கு நாம் பாத்திரன் கிடையாது, ஏன்னா இவர்கிட்ட தப்பே கிடையாது. காரணமே இல்லாம இவரை நீங்க சிலுவையில அறைய என்ன தூண்டுறீங்க, வேற வழி இல்லாம நான் பண்றேன் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவன் கையை கழுவிட்டான். என் அன்பிற்குரியவர்களே, அவர் நீதி உள்ளவராய் சிலுவையிலே மரித்தார். ஆமென். அந்த வசனத்துல போட்டிருக்கு. அவர் தொடர்ந்து வாசிக்கலாம். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாம்சத்துல அவரை கொண்டாங்க, உடனே ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென். இந்த மாம்சத்துல அவரை கொண்டாங்க, உடனே அவருடைய ஆவியில அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் அதோட முடியல. வாசிக்கலாம் தொடர்ந்து. அந்த ஆவியிலே அவர் ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். அந்த ஆவியில் எந்த ஆவிகள்? வாசிக்கலாம். பூர்வத்திலே நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். தொடர்ந்து விட்டு வாசிக்கலாம். அந்த ஆவிகள் எந்த ஆவிகள்னா, நோவா காலத்துல ஆண்டவர் முதலாவது உலகத்தை ஜலத்தினால அழிச்சார். அப்போ நோவா முதலான 8 பேர் மட்டும் பேழையில வச்சு காக்கப்பட்டாங்க. அந்த நாட்கள்ல கீழ்ப்படியாம போன ஆவிகள், அந்த நாட்கள்ல இருந்த அத்தனை மக்களும் கீழ்ப்படியாம போனாங்க, தண்ணியால அழிக்கப்பட்டாங்க. அந்த ஆவிகள் காவல்ல கிடக்குது, ஒரு இடத்துல காவல்ல வச்சிருக்காரு அந்த ஆவிகள். அந்த ஆவிகளுக்கு போய் சுவிசேஷத்தை சொன்னார். எவ்வளோ இரக்கமுள்ள தேவன் பாருங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனை மறுதலித்து கீழ்ப்படியாமல் மரித்த அந்த ஆவிக்கும் தேவன் இரக்கம் செய்கிறார். ஆமென். ஆண்டவருடைய இரக்கம் இந்த உலகத்தோடு முடியல, ஆவிகளுக்கும் செய்கிறார். ஒருவேளை உங்க முன்னோர்கள் கிறிஸ்துவை அறியாமல் மரித்திருக்கலாம், அவங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியிலேயே ஊழியம் நடந்துகிட்டே தான் இருக்கு. எப்படி இந்த உலகத்துல மாம்சத்துல ஊழியம் நடக்குதோ அதே போல ஆவியில ஊழியம் நடந்துகிட்டே இருக்கு. அவர் ஆவியில போய் அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆமென். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்முடைய தேவன் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு காவல்ல உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். ஆமென்.
2 விதமான விசுவாசத்தை தேவன் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நான் கண்ணை மூடினாலும் மறு செகண்ட் அவருடைய மடியில விழிப்பேன். அதுதான் விசுவாசம். ஆமென். இது 2வது விசுவாசம். இன்னொரு விசுவாசம், நான் மரிக்காமலே அப்படியே மர்வமாயிருவேன். இதுல அந்த அனுபவத்துக்குள்ள கிறிஸ்து கடந்து போனார். அப்படிப்பட்ட மக்களுக்காக, ஏற்கனவே மரித்த மக்களுக்காக ஆண்டவர் அந்த அனுபவத்துக்குள் அவர் கடந்து போனார். சரீரம் மரித்தவுடன் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறார். ஆனா சரீரத்துல இருக்கும் போதே ஆவியில உயிர்ப்பிக்கிற அந்த அனுபவமும் உண்டு. அந்த அனுபவமும் உண்டு. நாம் தெளிவாக அதை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சித்தப்பா ஒருவர், அவர் ஆக்சிடென்ட்ல மரித்தார். மரித்து சில நாள்ல அவர் என்னோடு பேசினார், ஆவியில பேசினார். நான் என்னோடு சொன்னார், நான் இப்போ நல்லா மனம் திரும்பி ஒரு பைபிளோட கையில வச்சிருந்தார். ஆவிகளுக்கு நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து போறார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியம் இதோட முடிஞ்சு போற வாழ்க்கை இல்ல. வேதத்துல பாத்தீங்கன்னா மறுரூப மலையில பாத்தீங்கன்னா 2 பேர் வர்றாங்க. ஒன்னு ஆவியில வர்றாங்க, 2 பேர் ஆவியில வர்றாங்க. ஒன்னு எலியா, ஒன்னு மோசே ஏசப்பாட்ட பேசுறாங்க. ஒருத்தர் எப்படி போனார்னா, சரீரத்துல மரித்த ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த அனுபவத்துல ஊழியம் பண்றார். யார்? மோசே. ஆனா அதே நேரத்துல எலியா சரீரம் மரிக்கல, ஆனா சரீரத்துல இருக்கும் போதே ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார், அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த அனுபவத்துல அவர் 2 பேரும் ஊழியம் பண்றாங்க. என் அன்பிற்குரியவர்களே, அநேக வேளைகள்ல நாங்கள் இரவெல்லாம் ஜெபிக்கும் போது ஆவியில போய் அநேக இடங்களுக்கு போய் ஆவியில ஊழியம் பண்றோம். இப்போ நாங்க சரீரத்துல இருக்கிறோம், ஆனால் எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட அனுபவம் தான் வாஞ்சிக்கணும். அதுதான் A கிளாஸ் விசுவாசம். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விசுவாசம். 2வது விசுவாசம், நான் மரித்தாலும் பிழைப்பேன். ஆமென். மரித்தாலும் பிழைப்பேன். இங்க மரிச்சாலும் அடுத்த செகண்ட் அங்க விழிச்சு அவரோடு தான் வாழ போறோம். ஆனா மறியாமல் போற அனுபவம் அது மேலான ஒரு அனுபவம். ஏன்னா அதை தான் கர்த்தர் விரும்புறார். 2 பேர் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றாங்க. ஏசப்பா அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல 2 பேர் வர்றாங்க. ஒருத்தன் யாருன்னா எவீருன்னு ஒருத்தன் வாரான். அவனும் 100க்கு அதிபதி தான். அவன் சொல்றான், என்னுடைய மகள் வியாதியா இருக்கிற, நீர் அவரை சுகமாக்குங்க அப்பான்னு சொல்றான். ஆனா 2வது இன்னொரு மனுஷன் வர்றான். அவன் ஒரு 100க்கு அதிபதி. அவன் சொல்றான், என் வீட்டுக்கு நீர் வர பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். இததான் ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. எதுலையுமே 2லையுமே ஆண்டவர் 2 விசுவாசம் பூமியில இருந்தாலும் எது மேலான விசுவாசமோ அதை தான் ஆண்டவர் விரும்புறார். எனவே அப்படிப்பட்ட காரியத்தை வாஞ்சிப்போம். நாம் சரீரத்தில் இருக்கும் போதே ஆவியில உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம்னா நம்ம மரணம் நம்மை தொடவே முடியாது. மரணத்துக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. நம்முடைய சரீரம் அப்படியே ஆவியின் சரீரமாய் மறுமாக்கப்படணும். அதை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஜீவனையும் அழியாமையும் அவர் ஆமென் சுவிசேஷத்தின் மூலமாக வெளியரங்கமாக்கிட்டார். எதை நம்ம விசுவாசிக்கிறோம், எதை நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில செயல்படும். ஏனோக்கு விசுவாசித்தான், அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அவனோட உறவாட 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 மரணமில்லாத சரீரமா நம்முடைய சரீரம் மறுமாக்கப்படும். அவர் ஆவியிலே என்ன பண்ணாரு? உயிர்ப்பிக்கப்பட்டு காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டார். தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த ஆவிகள் அந்த சிலராகிய அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். ஜலத்தினால் காக்கப்பட்டார். வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. வேதம் சொல்லி அவருடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு அவர் மரித்தவர் அப்படியே மரித்து போகல.
அவர் மீண்டும் 3ஆவது நாள் உயிரோடு இருந்தார், எழுந்தார். அந்த உயிர் தெழுந்த அந்த அபிஷேகத்தினால், அந்த உயிர் தெழுந்த அந்த ஆவியினால் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சாகாமை அழியாமை அணிந்து இருக்கிறோம். ஆமென். அந்த 8 பேர் மட்டும் ஒரு பேழையில வச்சு ஜலத்தினால் பாதுகாக்கப்பட்டாங்க. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. ஆமென். இன்னைக்கு ஞான ஸ்நானம் என்ன, எதுக்காக நம்ம முங்கி எடுக்கிறோம் தண்ணிக்குள்ள? அது பேழைக்கு அடையாளம். ஆமென். அன்னைக்கு அந்த பேழைக்குள்ளதான் அந்த 8 பேர் பாதுகாக்கப்பட்டோம். இன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுக்கும் போது, நீங்கள் குடும்பமாய் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது ஒரு பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள வந்துடுறீங்க. ஆமென். உங்களை இந்த உலகம் ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களுக்கு மரணம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துடுறீங்க. அன்னைக்கு எல்லாரும் மரிச்சாங்க, ஆனா 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க. ஏன்னா பேழைக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு ஞான ஸ்நானம், நீங்க நிறைய பேர் சொல்றாங்க ஞான ஸ்நானம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா ஞான ஸ்நானம் அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானம், ரொம்ப விலையேறப்பட்ட ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஞான ஸ்நானம் எடுத்தா ஒரு பெரிய மேன்மை இருக்கு. அது மாம்சத்தின் அழுக்கை நீக்குவதா இராமல் அவருடைய உயிர்த்தெழுதினால் தேவனை பற்றும் நல் மனசாட்சி இருந்து. ஆமென். அது தேவனை பற்றுகிற நல்ல ஒரு மனசாட்சி. ஆமென். நமக்கு ஒரு நல்ல மனசாட்சியை கொடுக்குது. ஆமென். நமக்குள்ள ஒரு நல்ல குற்றமற்ற ஒரு மனசாட்சி, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல மனசாட்சியை கொடுத்து, அது மட்டும் இல்ல அவருடைய உயிர்த்தெழுதினால் நம்மை ரட்சிக்கிறது. ஆமென். இந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நமக்குள்ள அந்த ரட்சிப்பு பூரணமாய் காணப்படுகிறது. நம்ம மனம் திரும்பிட்டோம், அவர் விசுவாசிக்கிறோம். ஆனா ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம்னா முழுசா அந்த ரட்சிப்பு முழுமை அடைகிறது. ஆமென். எனவே நீங்க ஞான ஸ்நானம் எடுக்கலையா, நீங்க எடுங்க, போய் தைரியமா எடுங்க. நீங்க ஒருவேளை மறைமுகமா நீங்க ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருக்கலாம். ஒரு நாள் தெரியாம போய் எடுங்க. ஒரு சர்ச்சில் போயோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களா இருக்கலாம், ஞான ஸ்நானம் எடுங்க. அதுக்கு தடையே கிடையாது. அதுக்கு இதெல்லாம் செய்யணும், அதை செய்யணும், இதுக்கு பணம் கட்டணும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் மனுஷன் உருவாக்கிட்டான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிலிப்பு போய் ஒரு மந்திரிக்கு பிரசங்கம் பண்றார். அன்னைக்குதான் அவர் ஏசப்பாவை பத்தி கேள்விப்படுறார், ரட்சிக்கப்படுறார். உடனே ஞானஸ்நானம். ஆமென். உடனே ஞானஸ்நானம் எடுக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுக்கு போய் அத்தனை நாள் சுத்திகரிச்சுட்டு வா, அதை செய் இதை செய், ஒண்ணுமே கிடையாது. இந்த உலக மனுஷன் தான் அதுக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா அப்படிலாம் ஆண்டவர்லாம் ஒண்ணுமே சொல்ல. நீ ஏசப்பா விசுவாசிக்கியா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். நீ விசுவாசி ஞானஸ்நானம் எடு, உன் மூலமா உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். அன்னைக்கு பேர் யாரு? நோவா தான் விசுவாசிச்சான். அவன் குடும்பம் எல்லாம் விசுவாசிச்சுதான் தெரியல அன்னைக்கு பாத்தீங்கன்னா. ஆனா நோவா மூலமா அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. நீங்க விசுவாசிங்க, உங்க மூலமா உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். காவல்ல உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டார். ஆமென். இப்படிப்பட்ட அனுபவத்தை வாஞ்சிங்க. ஆமென். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலதுபாசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆமென். அவர் உயிர் திறந்ததோடு அதோட நிக்கல, பரலோகத்துக்கு ஏறி போய் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்தார். ஆமென். உட்கார்ந்து இருக்கிறார். தேவ தூதர்கள் அதிகாரங்களும் அவருக்கு இன்னைக்கு கீழ்பட்டு, வல்லமைகள் அவருக்கு கீழ்பட்டு இருக்கு. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்த உடனே அவர் என்ன பண்ற, நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏசப்பா விசுவாசிச்சு தண்ணிக்குள்ள முங்கும் போது என்ன ஆகுதுன்னா, பழைய மனுஷனை நம்ம தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ணிடுறோம். வரும்போது புதிய மனுஷனை, எப்படி கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அப்படியே நாமும் எழுந்துடுறோம். எப்படி அவர் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்தாரோ, ஆமென், தேவ தூதர்கள் அதிகாரம் வல்லமெல்லாம் அவர் கீழ்பட்டு இருக்கிறதோ, அதே போல நாமும் கிறிஸ்துவின் வலது பார்சத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறோம். வேதம் சொல்லுகிற எபேசியர் 1 அதிகாரத்துல, ஆமென், நாம் உன்னதத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ தேவ தூதர்கள் அதிகாரம் வல்லமை எல்லாம் இப்போ நமக்கு கீழ்பட்டு இருக்கிறது. நாம் அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறோம். இதை விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். தேவன் நமக்கு மேலான அதிகாரத்தை வைத்திருக்கிறான். ஓ ராபா ராகா, நல்ல அந்நிய பாஷையில ரீப்ராபா அந்நிய பாஷையில பேசும்போது அதிகாரம் வல்லமை, ஓ தேவதற்கு இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ரிசர்வ் இட்,
இப்ப அதிகார வல்லம் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. தேவதூதர்கள் எல்லாரும் நமக்கு கீழ்பட்டு இருக்கிறார்கள். ஓ, நம்ம ஆளுகை சேரும். எப்படி பிதாவானவருடைய வலது பார்சத்தில் கிறிஸ்து உட்கார்ந்து அதிகாரம் செலுத்துகிறாரோ, அதே போல கிறிஸ்துவின் வலது பார்சத்திலிருந்து நாம் ஆளுகை செய்கிறோம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. சொல்லுங்க, நம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. அவர்கள் சதா காலங்களும் அரசாளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் சதா காலமும் அரசாளுவோம். நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிட்டோம். நாங்கள் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. நல்ல 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 ஆவியில 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 மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே அசிதாகமின்றி துதிகான பாடி பரரோடு நிதம் பாடுவோம். அல்லேலூயா. அசிதாகமின்றி துதிகான பாடி. இன்னைக்கு நம்ம அவையில் அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்றோம். ஆமே. மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தோட தான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமே. இந்த பூமியில் உள்ளதை அல்ல, நம்ம மேலானதை தான் நாடுறோம். பரலோகத்துல என்ன இருக்கு? அங்கு மரணம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது அந்த காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில நடக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த பூமியில உள்ள எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. பரலோகத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஓ, அதையே பேசுங்க, அதையே சிந்திங்க. தேவ தூதர்கள் அதிகார வல்லமை எல்லாம் எங்களுக்கு கீழ்பட்டு இருக்கு. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஓஹோ, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே ஜெபிக்கலாம்ப்பா. பிதாவே, மை துதிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆமென். எந்தெந்த பகுதியில மரணத்தின் கிரியை இருக்கிறது இப்ப உடையட்டும். உயிர்த்தெந்த வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவி, ஆத்மா, சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். சரீரம் நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே எங்கள் சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாம் உயிரடையட்டும், உயிரடையட்டும். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொருவரையும் கொண்டு போங்க. எங்களை கொண்டு போங்கப்பா. இனி மரணம் எங்களை ஆண்டு கொள்வது இல்லை. இனி மரணம் எங்களை ஆண்டு கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல் எங்களை மேற்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நிரப்புங்க. சாகாமை, அழியாமை என்ற அபிஷேகத்தினால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நான் செத்து பரலோகத்துக்கு போவேன் அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல. நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், எப்போதும் பிழைத்திருப்பேன். ஓ ராப்ராபான், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ராப்ரா ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட 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 ஜீவன் அழியாமை, சாகாமை, அழியாமை அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட 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 ராப்ராபாலாபோ ரேப்ராபா நிரப்பட்ட 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 நிரப்பட்ட. ரிசீவ் இட் சொல்லி பெற்றுக்கோங்க. ரிசீவ் இட் ராப்ராபா. டேக் இட், டேக் இட். நிரப்பிட்டு இருக்கிறா. பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள இறங்கட்டும். ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும். அவருடைய உயிர்த்தெழுதலினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஓ, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க உடனே ஞானஸ்நானம் எடுக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கட்டும். அதற்கான வழியை உண்டு பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்க பிரசனத்திலே இருக்க, தொடர்ந்து நாங்க நற்கிரியைகளை செய்ய, தொடர்ந்து நாங்க ஜீவனை பேச, நல்ல காரியத்தை பேச, உமக்காக பாடுகளை பொறுமையோடு சகிக்க அப்பா எங்களுக்கு கிருபை கொடுக்க. தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் மீண்டும் மீண்டும் தியானித்து நாங்கள் அதன்படி வாழ எங்களுக்குள்ள
உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா, உங்க மகிமையினால் நிரப்புங்க. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து வார்த்தையை தியானிங்க, தொடர்ந்து இந்த செய்தியை போட்டு கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். இந்த ஊழியத்துல விதைங்க, விதைகளை விதைங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார். God bless you all.